காவல்துறை சொல்லியிருக்கிறது, இங்கே விநாயகர் விஜர்சன ஊர்வலத்திற்காக பிள்ளையார் சிலைகள் பூஜிக்கப்பட்டு எல்லா கிராமங்களிலும் இளைஞர்களும் இந்துக்களும் ஒன்றாக இணைந்து விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்நேரத்தில் அதற்கான முயற்சியை நீங்கள் எடுத்தாலோ, நாங்கள் அங்கே உங்களுக்கு அதற்கு அனுமதி தந்தாலோ, குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அங்கே வந்து விடுவார்கள், ஈஸியா ஒன்றிணைந்து வந்து விடுவார்கள் என்று சொல்லி கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று காவல்துறையும் வருவாய்த்துறையும் சொல்லியிருப்பதாக ஒரு தகவல். காவல்துறையும் வருவாய்த்துறையும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். விநாயகர் விஜர்சன ஊர்வலத்திற்கான சிலை வைத்து பிரார்த்தனை செய்கின்ற போது மட்டும்தான் நீங்கள் இந்துக்கள் ஒன்று கூடுவார்கள் என்று நினைத்தீர்கள் சொன்னால் அது உங்களுக்கு பகல் கனவாகத்தான் இருக்க முடியும். எந்நேரம் இந்த மாவட்டத்திலே இந்துக்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பிரச்சனை சொன்னால் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இந்துக்கள் உடனடியாக ஆசாரிப்பள்ளத்திலே கூடுவார்கள், உடனடியாக கூடுவார்கள். எவ்விலை கொடுத்தேனும் அந்த ஆசாரிப்பள்ளத்திலே நீங்கள் திறக்க முயற்சிக்கின்ற அந்த ஒரு திட்டத்தை இந்துக்கள் முறியடிப்பார்கள். ஆகவே காவல்துறையும் இங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறையும் திராவிட மாடல் அரசுடைய ஏவல் துறையாக இருக்காதீர்கள். இந்த ஆட்சி நிரந்தரம் அல்ல, இந்த ஆட்சி நிரந்தரம் அல்ல. துணை முதல்வர் சொல்லுகிறார், டெங்கு கொசுவை ஒழிப்பதை போன்று தமிழகத்திலே சனாதன தர்மத்தை ஒழித்து விடுவோம் என்று சொல்லி. நாங்கள் டெங்கை ஒழித்தவர்கள் அல்ல, உலகமே அஞ்சிய கொரோனாவை ஒழித்தவர்கள். இந்த தேசத்துடைய சனாதன தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய ஆட்சியாளர் நரேந்திர மோடி. உலகமே அஞ்சிய போது இந்த கொரோனாவை ஒழித்தவர் நரேந்திர மோடி. அந்த நரேந்திர மோடியால் உங்களை ஒழிப்பதற்கு நிறைய நேரம் ஆகாது. ஆனால் மக்களிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றோம். 2000 தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியை நாம் ஒழிப்போம் என்று சொன்னால், ஒழிப்பதற்காக இந்த விநாயகர் பெருமானத்திலே நாம் பிரார்த்தனை செய்வோம் என்று சொன்னால், வருகின்ற காலத்திலே அடுத்த ஆண்டு விநாயகர் விஜர்சன ஊரில் நடக்கின்ற பொழுது காவல்துறையுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, அரசுடைய அதிகாரிகளுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. விநாயகர் விஜர்சனம் சிலை பூஜை வைப்பதற்கு முன்னாக மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திலேயும் ஆர்டிஓ ஆபீஸ்லையும் தாலுகா ஆபீஸ்லையும் அந்த பீஸ் கமிட்டி ஒண்ணு இருக்கக்கூடாது. இதெல்லாம் மாறணும்னு சொன்னா இவர்களோடு போராடுவது நம்முடைய வேலை இல்லை. இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து இந்த ஆட்சியை ஒழிக்கின்ற ஒரு செயலை நாம் ஏற்பட்டோம் சொன்னால் தமிழகத்திற்கு முடிவு காலம் கிடைக்கும். நிச்சயமாக பாரதம் ஒரு சுபிட்சமான நல்ல பாரதமாக, அகண்ட பாரதமாக இந்த நாடு இந்து நாடு என்கின்ற அறிவிக்கின்ற ஒரு காலத்தை உருவாக்குகின்ற ஒன்றிணைந்த இந்துக்களாக நாம் பாடுபடுவோம்.